ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நம்ம கரிகால பாண்டியன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட இருக்கின்றார். இது குறித்தான முழு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்பது அழகான இயற்கைக்கு பெயர் போன பூமியாக இருக்கின்றது. மேலும் இங்கே முக்கிய தொழில்களாக பார்க்கப்படுவது விவசாயம். இப்பகுதியில் முதன்மை தொழில் விவசாயமாகும். நெல், பருத்தி, கம்பு, மக்காச்சோளம் மற்றும் தென்னை ஆகிய அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. மேலும் மாம்பழம் மற்றும் காய்கறி உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவில் நடைபெறுகின்றது. கைத்தறி நெசவு ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கைத்தறிவு நெசவு தொழில் மிகவும் பிரபலம். இப்பகுதியில் நெசவாளர்கள் அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு பெரும் பங்களிக்கின்றார்கள். பால்கோவா தயாரிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாலே உலக புகழ் பெற்ற பால்கோவா தான் நினைவுக்கு வரும். இங்குள்ள பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் பால்கோவா தயாரிப்பு ஒரு முக்கிய குடிசை தொழிலாக வளர்ந்திருக்கின்றது. தீப்பெட்டி தொழில் இப்பகுதியில் பல சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இவை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. ஆன்மீக சுற்றுலா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவில் மற்றும் பிற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருப்பதால் ஆன்மீக சுற்றுலாவும் அதை சார்ந்த வணிகமும் ஹோட்டல் போக்குவரத்து இங்கு மிக முக்கிய வருமானத்தின் ஆதாரமாக பார்க்கப்படுகின்றது. மக்களின் அடிப்படை தேவைகள் என்ன அங்கே என்பது குறித்து பார்ப்போம். குடிநீர் வசதி இப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வருவதால் தடையில்லா குடிநீர் விநியோகம் மிக முக்கிய தேவையாக உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் நகராட்சி பகுதியில் முறையான பாதாள சாக்கடை வசதி இல்லாத ஒரு பெரிய குறையாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. போக்குவரத்து மற்றும் சாலைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு சுற்றுலா தலம் என்பதால் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புறவழிச்சாலை, பைபாஸ் ரோடு மற்றும் மேம்பாலங்கள் அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த தொழில்கள் பால்கோவா உற்பத்தியாளர்களுக்கு பயனுள்ள வகையில் கூடுதல் குளிரூட்டி நிலையங்கள் மற்றும் விவசாய விளைபொருட்கள் சேமிப்பு கிடங்குகள் இங்கே அதிக அளவில் தேவைப்படுகின்றன. இப்பொழுது அந்த தொகுதியில் இதற்கு முன்பு போட்டியிட்ட மேலும் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி எண் 203 குறித்த முக்கிய விவரங்கள் இதோ. அடிப்படை விவரங்கள்: இது ஒரு தனி தொகுதி, ஸ்கெடியூல் காஸ்ட் ஆகும். இது தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மான்ராஜ் வெற்றி பெற்று தற்போதைய எம்எல்ஏவாக உள்ளார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் PSW மாதவராவை 12,738 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி எல்லைகள்: ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவில் பெரும்பகுதிகள் கொங்கலாங்குரம் கிராமம் தவிர மற்றும் வத்ராயிருப்பு ஒன்றிய ஆகியவை இத்தொகுதியில் அடங்கும். வாக்காளர்கள் விவரங்கள்: 2025ஆம் ஆண்டின் தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி இத்தொகுதியில் மொத்தம் 2,40,402 வாக்காளர்கள் உள்ளார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,17,050, பெண் வாக்காளர்கள் 1,23,310 பேர்கள். மூன்றாம் பாலினத்தவர்கள் 42 பேர்களாக இருக்கின்றார்கள். முக்கிய வரலாற்று நிகழ்வு: 1952ஆம் ஆண்டு தேர்தலில் அப்போதைய சென்னை மாகாண முதல்வர் PS குமாரசாமி ராஜா இப்பகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இத்தொகுதியில் அதிகபட்ச அதிமுக பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. 2021ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு முக்கிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் பெற்ற வாக்கு விவரங்கள் பின்வருமாறு: மான்ராஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 70,475 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். PSW மாதவராவ் இந்திய தேசிய காங்கிரஸ் 57,737 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னரே இவர் இயற்கை எய்தினார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. சங்கீத பிரியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவர் இத்தொகுதியில் 23,682 வாக்குகள் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அபிநயா நாம் தமிழர் கட்சி 20,348 வாக்குகள் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாந்தி புதிய தமிழகம் 4,985, குருகவை மக்கள் நீதி மையம் 3,512, நோட்டோவிற்கு 1,666 வாக்குகள் பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா போட்டியிட்டார். இத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு விவரங்கள்: பெற்ற வாக்குகள் 20,348, சுமார் வாக்கு சதவீதம் 11.1 என்று இந்த விகிதத்தில்தான் நாம் தமிழர் கட்சி 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் வாக்குகளை பெற்றிருக்கின்றது.
நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதிக போட்டியாளர்கள் இருக்க போவதில்லை என்பது அனைவரும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. 3 to 4 முனை போட்டியாகவே இந்த முறை தேர்தல் மிக முக்கியமாக அமையும். எனவே அதிகபட்சமாக விழக்கூடிய அனைத்து வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தே விழும். மேலும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாக்குகளை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இங்கே அதிகப்படியாக வாக்குகள் நாம் தமிழர் கட்சியால் பெற்று இந்த முறை சட்டமன்றத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நம்ம கரிகால பாண்டியன் நிச்சயமாக சட்டமன்றம் சென்று அலங்கரிப்பார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. வெள்ள வேண்டும் விவசாயி என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.